வணக்கம். சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் 6 கொஸ்டின் தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது சொல்ல முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையாக போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? அதாவது படித்த மாணவன், அதாவது கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் வருவோம். கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார்னு கேட்டால் கல்லாதவர்கள். அதாவது படிக்காதவங்கள கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் திருவள்ளுவர் சொல்கிறாரு. படித்த மாணவன் இலக்கண குறிப்பு இருக்க பேரச்சம், அதாவது படித்த ஆள முடிஞ்சால் இன்றைக்கி பேரச்சம் தான் வரும். வளர்த்தமிழ் அப்படின்னா இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டால் வினைத்தொகை. அதாவது வளர்த்தமிழ்ங்கிறது முக்காலத்தையும் காட்டும், அதனால் வினைத்தொகைங்கும். என்றிருள், என்று ப்ளஸ் இருள் அவரை சேர்த்து என்றிருள். கீழ்கண்ணுவற்றில் ஈரறிவு உடைய உயிரினம் எதுன்னு கேட்டால் சிப்பி. அதாவது சிப்பிங்கிறது ஒரு ஈரறிவு உடைய உயிரினம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்றுள்ள முதல் இலக்கண நூல் கேட்டால் தொல்காப்பியம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டினில் எல்லா போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல்கிட்ட தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது என்ன மொழி கேட்டால் அது தொடர்மொழி. சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழியை தொடர்ந்து வருவது தொடர்மொழி. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் எனப்படுவது வலு. அதாவது ஒருத்தர் தப்பாக பேசினா அது வலு, அவ்வளோதான். அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதாக உணவது அறியா வினா. குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுது என்னன்னு கேட்டால் அது யாமம். அதாவது குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுதுன்னு கேட்டால் யாமம். நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றசோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ என்ன பூன்னு கேட்டால் காஞ்சிப்பூ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு கேட்டால் தலை. ஒருத்தனுக்கு தலை தான் ஆயுதம், அப்படி கூட ஷார்ட்கட்டாக வைக்கலாம். வினா எத்தனை படும் கேட்டால் வினா 6 வகைப்படும். கத்தியை தீட்டாலே உந்தன் புத்தியை தீட்டு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருங்கிட்ட ஆலங்குடி சோமு. ஒரு பொறுத்து கொஸ்டின் பார்ப்போம். கவிஞர் தமிழ்வழி. சரிங்களா? கவிஞர் வீராயிங்க நூலின் ஆசிரியர் கேட்டால் கவிஞர் தமிழ்வழி. கந்தர்வன் ஏன்னு கேட்டால் கொம்பன். அது கொம்பன்கிற நூலை வச்சு யாருன்னா கந்தர்வன். வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் கேட்டால் வைரமுத்து. பாரதிதாசன் குடும்ப வழக்கு. சரிங்களா? இன்னொரு இது அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கிட்டு பொருந்தாத இணையை தேர்வு செய்க. அதாவது தமிழ் தென்றல் அப்போ திருவிக்க இன்னொரு அடைமொழி கேட்டால் தமிழ் தென்றல் திருவிக்க தான். தமிழ் அழகனார் அப்படி அவருக்கு ஒரு அடைமொழி சந்த கவிமணி என தமிழ் அழகனார் தான். பாட்டுக்கொரு புலவர் என்ன சொல்கிறது யாருன்னா பாரதியார் தான். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவது தேவநாய பாவனர். ஆனால் இங்கே எப்படின்னா பெருஞ்சித்தனான் இருக்குது, தவறுதலான ஒரு பதில். ஏன்னா 4வது ஆப்ஷன் தவறு. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டானது பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவார்னா பிச்சமூர்த்தி. கீழ்கண்ணுவற்றில் பெருஞ்சித்தனார் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டால் இது அவ்வளவுமே அவர் எழுதிய நூல்கள் தான். பாவியக்குத்து, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள் இதெல்லாம் 10th ஒரு சமச்சீர் புக்கில் இது அவ்வளோ இந்த நூல்கள்லாம் இருக்குது. 10th ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கும். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. 25வது கொஸ்டின் பார்க்குறோம். எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள். அதாவது இங்கே சைடு நூலாசிரியர் கொடுத்துருக்கு, ஒரு ஆசிரியர் கொடுத்தா இங்கே ஏச்சிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. இனிக்கும் நினைவுகள் இது எழில் முதல்வர் ஏச்சிய நூல் தான். பாஞ்சாலி சபதம் இது பாரதியார் தான். இந்த பாஞ்சாலி சபதம்ங்கிறது பழைய 9th புக்கில் சமச்சீர் புக்கில் தெளிவாக இருக்குது. 9th தமிழ் புக்கில். காசிகாண்டம் அதிகாரம் பண்ண 10th சமச்சீர் புக்கில் இருக்குது. வெற்றி வேட்கை இது அழகிரி சாமி கிடையாது, இது தவறான பதில். சரிங்களா? தமிழ் எழுத்துக்கள் மிகப்பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னா உயிராம முனிவர். தொடக்க காலத்தில் மனிதன் மருத்துவத்தை பயன்படுத்தியதுன்னா தாவரங்களை தான் மனிதன் மருத்துவத்தை பயன்படுத்தினான். அறியாமையை நீக்கி அறிய விளங்குவதுன்னு கேட்டால் கல்வி தான். பண்பு எனப்படுவது என்னது பாடறிந்து ஒழுங்குதல். இது என்ன பாட்டுன்னு கேட்டால் கலித்தொகையில் உள்ள பாட்டு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுங்குதல். தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தை குறிக்கும் கேட்டால் தருமபுரியை குறிக்கும் தகடூர். சேரர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டால் கரூர். சேரர்களின் தலைநகரம் தான் கரூர். பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டாங்கட்டா 1988. 88 வழங்கியிருக்காங்க. 1987 இறந்துருப்பாங்க. 87 இறந்து அடுத்த வருஷம் 88 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. 33வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருங்கிட்ட அம்பேத்கர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின் கேட்குறது. திராவிட மொழியின் ஒப்புழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டால் இது கால்டுவெல். சரிங்களா? பாண்டிய நாட்டில் ஏரி எவ்வாறு அழைத்தன்னு கேட்டால் கம்மாய். பாண்டிய நாட்டில் ஏரி எப்படி அழைச்சிருக்காங்க கேட்டால் கம்மாயின்னு அழைச்சிருக்காங்க. சனி நீராடு என்பது யாருடைய வாக்குன்னு கேட்டால் ஔவையாரோட வாக்கு. 36 கொஸ்டின் பார்க்கும். சனி நீராடு என்பது யாருடைய வாக்குன்னு கேட்டால் ஔவையாரோட வாக்கு.
இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என போற்றப்படுகின்ற அப்துல் கலாம். அப்துல் கலாம் தான் ஏவுகணையின் நாயகன் என போற்றப்படுகிறார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருங்கிட்ட டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா, முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்தியாவின் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இது வந்து ஜிகே புக்லேயும் இருக்குது, தமிழில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்குது. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவுக்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன பதவினா ஜான்சி ராணி. வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் பெரியார். பெரியார் தான் சொல்லியிருப்பார், பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் வந்து 50 விழுக்காடு 50% பெண்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் எப்படி மாற்றினா திறன் அட்டைகள், அதாவது திறன் அட்டைகள்லாம் ஸ்மார்ட் கார்டு. தென்னகத்து பெர்னாஷா என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணாவை தான் தென்னகத்து பெர்னாஷா என்பதை தான் அழைக்கிறாங்க. ராமானுஜர் எந்த கோயில் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினாட்டால் திருக்கொட்டியூர் சோம்பிய நாராயணன். சரிங்களா, அதில் தான் வந்து திருநாமத்தை மக்கள்கிட்ட கூறியிருக்கார். யாருன்னு கேட்டால் ராமானுஜர். செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதினா செவ்விந்திய நிலத்தை வந்து தாயாக மதிச்சிருக்காங்க. கரகாட்டத்தின் துணையாட்டம் ஆடப்படுவது என்றால் மயிலாட்டம். கரகாட்டம் ஆட சொல்ல துணையாடுவது மயிலாடுன்னு வச்சுங்க. சேகரம் என்பதன் பொருள் என்று கேட்டால் கூட்டம். வாலண்டர் தமிழ் சொல்லு கேட்டால் தன்னார்வலர். ஹீரோ ஸ்டோன் என்ன தமிழ் சொல்லு கேட்டால் நடுக்கல். சரிங்களா, தமிழ் சொல் என்பதுக்கு நெல்ங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஹோமோக்ரோபி அப்படின்னா வந்து ஒப்பெழுத்து. சரிங்களா, இது இங்கிலீஷ் கொடுத்து தமிழ்லத்துங்க இருக்காங்க. அடுத்து 51லேருந்து ஜிகே வருது. ஜிகேக்கு ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா, நன்றி.